இப்போது நீங்கள் தினந்தோறும் முருகப்பெருமானை நினைத்து சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் அது 6 எழுத்து மந்திரம். ஆறுமுகம் அப்படின்னு சொன்னால் 5 எழுத்து மந்திரம். கந்தன் என்று சொன்னால் 4 எழுத்து மந்திரம். முருகா என்று சொன்னால் 3 எழுத்து மந்திரம். அதுவே வேல் என்று சொன்னால் 2 எழுத்து மந்திரம். ஓம் என்று சொன்னால் 1 எழுத்து மந்திரம். இந்த நாமாக்களை, இந்த மந்திரங்களை தினந்தோறும் நீங்கள் சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்களேன். காலையில் எந்திரிச்சோடனே இந்த மந்திரங்களில் ஏதாவது ஒன்று, குறிப்பாக ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்களேன். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் வறுமை கோட்டுக்கு பின்னாடி ரொம்பவும் அடிமட்டத்தில் இருந்தாலுமே இந்த மந்திரங்களை சொல்லி தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காலையில் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட முயற்சிகளை நீங்கள் பாட்டுக்கு உங்களோட என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. முருகப்பெருமான மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த மந்திரங்களில் ஏதாவது மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, என்ன வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில் நீங்கள் மிகப்பெரிய உயர்வு அடைஞ்சிருவீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தவங்க உங்களை ஏளனமாக பார்த்தவங்க கூட உங்களை கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு முருகப்பெருமான் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சுருவான். மிகப்பெரிய கோபுர உச்சியிலே உட்கார வச்சுருவான். அந்தளவு மகத்துவமான மந்திரம். தினந்தோறும் எந்திரிச்சு இந்த மந்திரங்களில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே உங்கள் வேலையை பாருங்கள். அப்புறம் பாருங்கள், சமுதாயத்திலே மிகப்பெரிய மதிப்பு மிக்க நபராக நீங்கள் மாறிடுவீங்க. உங்களை முருகப்பெருமான் மாற்றிடுவார். மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது வாழ்க்கையில். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.